ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொங்கு நிலா சோறு. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பிரெட் மசாலா தாங்க. நல்ல டேஸ்டியாக இருக்கும். பிளான் பண்ணிட்டா குழந்தைங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். நல்ல டேஸ்டியான பிரெட் மசாலாவை பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பிரெட் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் மசாலா செய்கிறதுக்கு ஒரு 10 ஸ்லைஸ் பக்கம் பிரெட் எடுத்து வச்சுக்கிறோம். வீட் பிரெட்லேயும் செய்யலாங்க. இதை அப்படியே டோஸ்ட் பண்ணுறதுக்கு கல்லை காய வச்சுக்கிறோம். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் நெய் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் அதில் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் வேண்டியது இல்லைங்க, ஒரு மாதிரி ஃப்ளேவர் மாதிரி இருக்கும். இதுலேயே அப்படியே தீயை விடாமல் அப்படியே போட்டு ரோஸ்ட் மாதிரி பண்ணி கொஞ்சம் செவர விட்டு எடுத்துக்கணும். கருக விடாமல் பண்ணிக்கோங்க. நல்லா 2 பக்கம் பிரட்டி விட்டு டோஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் டைமுக்கு பிளான் பண்ணிட்டா ஸ்கிப் பண்ணாமல் சாப்பிட்டுக்குவாங்க. இதே மாதிரியே மற்ற எல்லா பிரெட் ஸ்லைஸையும் போட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையும் அப்படியே ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ 4 கார்னரையும் அப்படியே கட் பண்ணிக்கிறோம். தேவையான போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இது கொஞ்சம் ஹார்டாக இருக்குங்கிறதுனால இதை மட்டும் கார்னரை மட்டும் கட் பண்ணி விட்டுக்கிறோம். இதை அப்படியே ஸ்கொயராக 4 பார்ட்டாக பிரிச்சுக்கிறோம், அவ்வளோதான். மற்ற எல்லாத்தையும் அதே மாதிரியே செஞ்சு வச்சுக்கிறோம், எல்லா ஸ்லைஸையும். அப்போ தான் அந்த சாறு நல்லா உரியறதுக்கு இருக்குங்க. தீயை விடாமல் பண்ணிக்கணும். லேசான ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிறோம். ஆயிலே தாங்க விடுறேன். சீரகம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதில் 2-3 போட்டுக்கோங்க. விதையை கொஞ்சம் எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு 50 கிராம் பொடியாக கட் பண்ணி வச்சதை போட்டுக்கிறோம். நல்லா கிளாஸ் ஆட்டம் வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க. ப்ளைனாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கிறோம். ஒரு 50 கிராம் தக்காளியை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கதை அதில் போட்டுக்கிறோம். நல்லா எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். கரம் மசாலாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த மசாலாலாம் கலக்கிற வரைக்கும் நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். இது நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். ஓரளவு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு, இது முங்குற அளவு லேசாக அப்படியே தண்ணி தெளிச்ச விட்ட மாதிரி அப்படியே விட்டுக்கணும். அவ்வளோதான், இந்த தண்ணி போதுங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் இது நல்லா அப்படியே கொஞ்சம் கொதித்து வரட்டும். மல்லித்தலையை கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் ஃப்ளேவராகவே இருக்கும். அப்படியே ஒரு தொக்காட்டம் வந்துருச்சு பாருங்கள். நல்லா பச்சை வாசம் போயிட்டு இப்போ அந்த ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை இந்த டைமில் போட்டோம்னா கரெக்டாக அந்த தொக்கோடு போய் நல்லா கலந்து மிக்ஸ் ஆகி நமக்கு உள்ள சாரெல்லாம் இறங்கிரும். அப்படியே நல்லா உங்களுக்கு மசாலாவோட இந்த ப்ரெட்டு போய் நல்லா செட் ஆயிரும், சாஃப்ட் ஆயிரும். நல்லா சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க. பச்சை கொத்தமல்லியை தூவி அப்படியே நம்ம ப்ரெசன்ட் பண்ணிக்க வேண்டியதான். எவ்வளோ கலர்ஃபுல்லாக ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வருங்க.